அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 12/8/2024, அதாவது ஆடி மாதம் 27ஆம் தேதி, திங்கட்கிழமை. சப்தமி திதி காலையில் 7:55 வரை, அதற்கு மேல் அஷ்டமி திதி. சுவாதி நட்சத்திரம் காலையில் 8:33 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரங்களுக்கு உடையது. ராகு காலம் காலையில் 7:30 to 9, யமகண்டம் 10:00 to 12 வரை. நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15, சாயங்காலம் 4:45 to 5:45. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை நிறம். தவிர்க்க வேண்டியது பச்சை. சாப்பிடக்கூடியது ஸ்வீட்டு கேசரி பாத்து அல்லது கொண்டக்கடலை சாப்பிடலாம். நண்பர்களே, இப்பொழுது புதன் 5ஆம் வீடு 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்களுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். புதன் 5ஆம் வீட்டில் இருந்தால் அவருக்கு நல்ல படிப்பு, கல்வி நன்கு வரும், புத்திசாலித்தனம் நிறைய இருக்கும். அதே சமயம் எல்லோரிடம் சண்டை போடும் மனோபாவம், சும்மா வேணுக்கு இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது மாதிரி மென்டாலிட்டி. பெற்றோர்களுக்கு ரோகம், அதாவது அப்போ அடிக்கடி உடல்நல பாதிப்பு அல்லது மாமனுக்கு அனாரோக்கியம் உண்டாகும். ஆடை ஆபரணம் அலங்கார பிரியன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கும், நல்ல பெர்ஃப்யூம் போட்டுக்கிடுவார். கொஞ்சம் அழுக்குப்பட்டால் கூட உடனே அதை மாற்றிடுவார். அந்த மாதிரி அலங்கார நிபுணர், அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். பதவியில் உள்ளோர் மதிக்கப்படுவார். அவர்கிட்ட இந்த பதவியில் இருக்கிறவங்க இவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இவரும் எப்படின்னா, பிறருக்கு ஆலோசனை கூறும் அளவுக்கு அறிவுடையவர். அதுதான் மெயின் அவங்க மதிக்கிறதுக்கு காரணம். அடுத்து 6ஆம் வீட்டில் புதன் இருந்தால் என்ன அமைப்புன்னு பார்க்கும். அவருடைய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் புதன் இருந்தால் அவர் படிப்பில் டிஸ்டர்பன்ஸ், மேக்ஸிமம் டிஸ்கண்டினியூ ஆகிற வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டா கூட கொஞ்சம் பிரேக் ஆகி தான் அதை முடிப்பார். எதிலும் குற்றங்காணக்கூடிய சுபாவம். அவர் செஞ்சால் அதில் உள்ள பாசிட்டிவெல்லாம் விட்டுட்டு நெகட்டிவை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி. பொதுவாக ஜீரண சக்தி குறைவு. அதனால் ஹார்ட் ஐட்டம் சாப்பிட்டா சரியாக ஜீரணம் ஆகாது. அதனால் லைட்டான உணவுகளையே எடுத்துக்கொள்வது நல்லது. எதையும் செயலாற்றுறதில் நிபுணன். அதை ஷார்ட்கட்டில் போய்ட்டு எப்படி சீக்கிரம் ஒரு வேலையை முடிக்கணுமோ அந்த மாதிரி செய்யக்கூடியதில் நிபுணத்துவம் பெற்றவர். அதனால் பிறரால் நன்கு மதிக்கப்படுவார். தற்புகழ்ச்சியை விரும்புவார். அவரை பற்றி எல்லாரும் புகழ்ந்து சொன்னால் அது ரொம்ப சந்தோஷமாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆழ்ந்த அறிவுடையவர். கால்கள் அல்லது தலை அல்லது கண்ணில் ஏதாவது கோளாறு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்று ஓரளவு பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபமே உண்டாகும். பிரயாணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. எதிர்பார்த்த இந்த பதில்கள் நல்ல விதமாகவே வரும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தட்ட ஒன்று சொல்லிவிட்டு அவங்களோட பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். பதில் நல்லபடியாக பாசிட்டிவாகவே வரும். பெற்றோர் ஹெல்த்து நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்துறையில் ஓரளவு நல்ல முன்னேற்றம் தான். குழந்தைகளின் பேச்சு, மனைவியினோட நடவடிக்கைகள் எல்லாமே மனமகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக அமைகின்றது. அதாவது சினிமா பார்க்குறது அல்லது பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி டைம் பாஸிங் நிகழ்ச்சி, அப்படி சாயங்காலத்தை அந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு செலவழிக்கிறீர்கள். அடுத்து மிதுன ராசி. பணவரத்துங்கிறது நீங்கள் நினச்சபடி இருந்தால் கூட தேவையில்லாத மனக்கவலைகள் கூட உண்டாகிறது. வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அதுதான் பிரச்சனையே. எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட மனைவி மக்கள் மூலம் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அதனால் உற்சாகம் கூட உண்டாகிறது. அடுத்து கடகராசி. மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது.
புதிய வீடு, நிலம், வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் அனுகூலமாகவே செல்கிறது. உறவினர்கள் சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமாக பிரச்சனை எதுவும் இல்லை. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வரீங்க, நல்ல சாப்பாடு, நல்ல இது, நண்பர்களை சந்தித்து அளவலாவது ஆகபடி நன்றாகவே கழிகிறது. கடன் வாங்கிறத தாராளமாக வாங்கிறதுக்கு தயங்கவே மாட்டேங்கிறீங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே. ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம், அதில் லாபம் வரப்போகிறதில்ல. மாணவர்களுக்கு கல்வி ஓரளவு நன்றாக இருக்கிறது. வேண்டாத செலவுகள் தான் லைன் அணிவகுத்து நிற்கின்றன. ஆமாம், உஷாராக செலவு பண்ணுங்க. அடுத்து கன்னியாராசி. கௌரவம், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி எல்லாமே நல்லபடி நடக்கிறது. ஸ்பெக்குலேஷன், பர்டிகுலராக ட்ரேடிங்கை தவிர்த்து விடுங்கள். அதிக அளவில் பணம் செலவழித்திருந்தால் கூட தேவையான அளவு புரட்டுறீங்க. மனைவி மூலம் பொருள் வரவு உண்டாகிறது. அடுத்து துளாராசி. கண்ணு, காது இந்த ரெண்டு மூலமாக ஏதாவது ஒன்று பிரச்சனை, தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் வீண் சச்சரவு ஏற்படுகிறது. சாப்பாடு, தூக்கம் எல்லாமே கரெக்டு நேரத்துக்கு கிடைப்பதில்லை. தொழில் ஓரளவு மன அமைதியை கொடுக்கிறது. புதிய நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. சிறு சிறு விபத்துக்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டவும். பணப்பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மேலதிகாரிகளிடம் உங்களோட சுப்பீரியர்ஸில் கொஞ்சம் மனக்கசப்பு உண்டாகிறது. அதே சமயம் கணவன் மனைவி உறவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மக்களால் மகிழ்ச்சி கிடைக்கிறது. அடுத்து தனுசு ராசி. ட்ரேடிங்கில் நல்ல லாபம் கிடைக்கிறது. தொழில் உத்தியோகம் பார்க்குறவங்க மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. புதுசாக எதையாவது கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, ஓகே, கற்றுக்கிடலாம். பண வரத்து ஓகே, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகிழ்ச்சியாகவே பொழுது கழிகிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம்தான். நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியோர் ஒருவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அல்லது வேலை பார்க்குற இடத்துல கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஹார்ட் ஐட்டம், நான்வெஜ்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்ப சாப்பிட வேண்டாம். ஜீரண குறைவு உண்டாகும் சமயம் இது. பணம் கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீன ராசி. புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. மனைவி மக்களோட சிறு சிறு தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாகவும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளுங்கள். தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு தான், அது சீக்கிரம் சரியாயிடும். அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உத்தியோகத்தில் டென்ஷன் எதுவும் இல்லை. மனசில் ரொம்ப குழப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. மெடிடேஷன் செய்து பாருங்கள். இத்துடன் இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.